எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் முத்துக்குமரன் பேசுகிறேன். இன்றைக்கி ராகு கேது பயிற்சி 2025 கடகராசிக்காரங்களுக்கு என்னென்ன பலன் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த ராகு கிரகம் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஆசை, பொருள், வசதி இதை அழிக்கிறக்கூடிய கிரகமாக இருக்கும். கேள்விக்கு பார்த்திங்கன்னா பொதுவாக அந்த பக்தி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஆன்மீக உணர்வுகள் மற்றும் மோட்சம் இது சம்மந்தப்பட்ட விஷயத்தை தெளிவாக விளக்கக்கூடிய கிரகமாக கேதுவானது இருக்கும். இந்த ராகு கேது பயிற்சி பார்த்திங்கன்னா இதுவும் குரு பயிற்சி, சனி பயிற்சி மாதிரி இவருடைய மனிதனுடைய வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது தான். பொதுவாக இந்த கிரகங்கள்லாம் எப்போதுமே நமக்கு கஷ்டகாலங்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் சில நேரங்களில் நல்ல நல்ல கிரகங்களை நல்ல விஷயங்களை நமக்கு கொடுக்கும். பொதுவாக 3, 6, 11 இந்த ஸ்தானங்களில் இந்த ராகு கேது இருந்துட்டு அப்படின்னா நமக்கு நல்ல விஷயங்களை கொடுக்குற மாதிரி நமக்கு பலன்கள்லாம் அமையும். இப்போ இந்த ராகு கேது பயிற்சியானது எப்போ நடக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா மே 18, 2025 நடக்க போகுது. அது எது வரைக்கும் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா டிசம்பர் 5, 2026 வரைக்கும் 18 மாதம் சஞ்சாரம் செய்ய போகுது. இது கடகராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்துல கேதுவும் 8ஆம் இடத்துல ராகுவும் வர்றார். அதாவது சிம்மராசியில் கேதுவும் கும்பராசியில் ராகுவும் வர்றாங்க. இவங்களுக்கு என்னென்ன பலன்களை கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். பொதுவாக அஷ்டமஸ்தானத்தில் ராகு வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு கடகராசிக்காரங்களுக்கு வந்திருக்காங்க. அடுத்த மாதம் குரு பயிற்சி வரப்போகிறது. குரு பயிற்சிக்கு முன்னாடி இந்த ராகு கேது பயிற்சி நடக்குது. குரு பயிற்சி வந்ததுக்கு பிறகு ராகு குரு பார்ப்பார். அப்போ உங்களுக்கு இந்த அஷ்டம ராகுவால் ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் குறையும். பலம் இல்லாமல் இருந்து பார்க்குறதுனால அந்தளவுக்கு குறையும்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் ரொம்ப அதிகமான கெட்ட பலன்கள் நடக்காது. இருந்தாலும் சில பலன்கள் நடக்கும். அதை அனுபவித்து தான் ஆக முடியும். ஏன்னா நம்மளோட கர்மா இதையுமே நம்ம நீக்கிக் கொள்ள முடியாது. ஆக நம்ம என்ன அனுபவிக்கணுமோ அதை அனுபவித்து தான் ஆகணும். சரி, வாங்க நம்ம என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த கடகராசிக்காரங்களுக்கு இப்போ தான் சனி விலகி போனார். இவர் அஷ்டம சனி விலகி 9ஆம் வீட்டுக்கு போயிருக்கிறார். அதுக்குள்ளே இது என்னடா இது பெரிய அடுத்தது பார்த்திங்கன்னா ராகு 8ஆம் வீட்டில் உட்கார்றாரு. இப்போ தான் சனி போச்சுன்னு பார்த்தா அதுக்குள்ளே ராகு மறுபடியும் பயிற்சியாகி வந்திருக்கிறாரு. அப்படிங்கிற ஒரு கஷ்ட காலம் தான். இருந்தாலும் பார்த்திங்கன்னா இந்த அஷ்டம ராகு அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா வண்டியில் போகும்போது வரும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அது வண்டியில் நீங்கள் சாதாரணமாக போனாலும் ஒன்றும் பிரச்சனை ஆகாது. வண்டியில் போய்ட்டு நான் ஏதாவது சாகசம் பண்ணுறேன், ஏதாவது சர்க்கஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதில் வண்டி எடுத்துகிட்டு வேகமாக போகிறது வர்றது, முக்கியமாக இந்த சின்ன பசங்களுக்கு, அவங்களுக்கு வாலிப பசங்களுக்கு இதை வண்டியில் போய்ட்டு நான் ஏதாவது பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் போகிறாங்க பாருங்கள், அவங்களுக்கெல்லாம் அடிபடுறதுக்கெல்லாம் நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் இன்னும் சொல்லப்போனால் கூட வண்டியை தொடாமல் இருக்கிறதே பெரிய நல்ல விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 8ஆம் இட ராகு என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள்லேருந்து சில ஆதாயங்களை பெறுறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் உண்டாகும். அதேமாதிரி நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உங்களுடைய மேலாளரோ அது உங்களுக்கு உயரதிகாரம் இருக்கவங்களோட அவங்கள்ட்ட கூட சில பிரச்சனைகள் ஏற்படும். இப்போது வருமானம் நல்லாயிருக்கும். 2ஆம் இட கேதுவனால் கொஞ்சம் வருமானம் நல்லாயிருக்கும், கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கும். 2ஆம் இட கேதுவால் வருமானம் இருக்கோ இல்லையோ உங்களுக்கு குரு பயிற்சியால் உங்களுக்கு வருமானம் நல்லா இருக்க போகுது. ஆக இந்த குரு பயிற்சி இப்போ நடந்துருக்கக்கூடிய கேது பயிற்சி இதனால் உங்களுக்கு வருமானங்கிறது நல்லபடியாக இருக்கும். அதேமாரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ஆம் இட ராகுவால் உங்கள் பூர்வீக விஷயத்தை சொத்துக்கள்லேருந்து சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு காதுக்கு கிடைக்கும். இந்த 8ஆம் இட ராகுவாலையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செரிமானம் சம்மந்தப்பட்ட கோளாறுகள் ஏற்படும். அதுமாதிரி இனப்பெருக்கம் அது சம்மந்தப்பட்ட உறுப்புகள் அதில் சில பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அடிக்கடி கோபம் படுற அளவுக்கு சில உங்களுக்கு பிரச்சனைகளை உண்டாகும். அதுமாதிரி குடும்பத்தில் இருக்கவங்கள்ட்ட கொஞ்சம் எப்போதுமே நல்லா சிரித்து பேசி அவங்களோட சுமூக உறவு வச்சுக்கிற மாதிரி நிலையை கொண்டு வந்துக்குங்க. ஏன்னா இந்த 2ஆம் இட கேதுவால் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் உண்டு பண்ணுறதுக்கு வழி பண்ணும். அதுக்கான இடத்த கொடுக்காம குடும்ப உறுப்பினர்களோட பேசுகிறது. நம்ம ரொம்ப தூரத்தில் வேலை பார்க்குறீங்க, வெளிநாட்டில் வேலை பார்க்குறீங்கன்னா குடும்பத்தில் இருக்கவங்கள்ட்ட அடிக்கடி ஃபோனில் பேசுகிறது பண்ணுறதெல்லாம் வச்சுக்கணும். அவங்களோட தொடர்பு வச்சுக்கணும். தொடர்பை வச்சுக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அது அப்படியே உங்களுக்கு பிரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டாக்கி கொடுத்துரும். இந்த 2ஆம் இட கேது குடும்பஸ்தானத்தை ரொம்ப பாதிக்கும். ஆக இது பார்த்துக்கணும். இந்த குரு பயிற்சியால் உங்களுக்கு சில நன்மைகள்லாம் உண்டாகும். ஏன்னா இந்த ராகு கேது பயிற்சியில் சில பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த குரு பயிற்சியால் உங்களுக்கு சில நன்மைகள் உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. குரு ராகுவை பார்க்குறதுனால இந்த 8ஆம் இட ராகுவால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் ராகு கேது அதாவது நவாம்சத்தில் ராசியில் இல்லை நவாம்சத்தில் எங்கே இருக்காருன்னு பார்த்து அந்த கிரகத்துக்கு ஏற்ற ராகுஸ்தலத்திற்கு போய் அங்கே போய்ட்டு ஒரு பரிகாரத்தை பண்ணிவிட்டு வாங்க. பரிகாரம்னா அதை ஒரு அர்ச்சனையோ விளக்கு போட்டு வரதோ போட்டு வாங்க. அதுமாதிரி பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையில் மாரியம்மன் கோயிலுக்கு போய்ட்டு அங்கே போய் ஆமணக்கு எண்ணெயில் விளக்கு போட்டு வாங்க. உங்கள் பிரச்சனைகள் குறையும். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.